இந்த விமானத்தோட ஒரு மணி நேரம் பயன்படுத்துற செலவு மட்டும் $22,000. அதாவது இந்தியா பணத்துக்கு 18 லட்சம் ரூபாய். வாஷிங்டன் டிசில இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதியின் ஒயிட் ஹவுஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே முக்கியத்துவம் இந்த விமானத்துக்கும் கொடுக்கப்படுது. இந்த விமானத்துல பிரசிடென்டோட ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற அலுவலகம் முதல் அவருடைய தனிப்பட்ட அறை வரைக்கும் எல்லா வசதிகளும் இதுலயும் இருக்கு. இந்த விமானத்தை ஹேக் பண்ணவே முடியாது மற்றும் இதுல ஆன்டி மிசைல், ஆன்டி நியூக்ளியர் சிஸ்டம்னு பல பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. இந்த விமானத்துல உள்ள வேற சில அம்சங்களை பத்தி நீங்க கேட்டா அப்படியே திகச்சு போயிருவீங்க. ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தோட உள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விமானத்தோட சில ஃபியூச்சர்ஸ் பத்தி சொல்றேன் கேளுங்க. இந்த உலகத்துல பறக்கும் எல்லா விமானங்களுமே சாதாரண சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் இல்லாம பறக்கும். அதுவே ஏதாவது அணுசக்தி யுத்தம் நடக்கும் போது எந்த விமானங்களும் இயங்காது. ஏன்னா அணுகுண்டுல இருந்து வரும் ரேடியேஷன் வானத்துல ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல பறக்கும் விமானங்களையும் சேதப்படுத்தும். ஆனா இது ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த விமானம் நியூக்ளியர் பங்கரை போல பாதுகாப்பானது. இந்த விமானத்துல பொருத்தப்பட்டிருக்கும் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஆர்மர் ஷீல்டுனால அணுசக்தி தாக்குதல இருந்து வரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் இந்த விமானத்தை பாதிக்காது. இந்த விமானத்தோட எல்லா ஜன்னல்களும் கண்ணாடிகளும் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்னால செய்யப்பட்டது. ஒரு போர் நடக்கும் போது இந்த விமானம் எந்த ஆபத்தும் இல்லாம எதிரிகளோட எல்லைக்குள்ள நுழைய முடியும். ஏன்னா இதுல அதிநவீன ஜாமர் சிஸ்டம்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால இது நிலத்துல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் அமைஞ்சிருக்கும் எதிரிகளுடைய ஜாமர்களை செயலிழக்க செய்யும். பொதுவாகவே பிரபலங்களும் சரி பயங்கர பணக்காரங்களும் சரி இவங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை யோசிச்சு பாருங்க, இவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படும்னு. பொதுவாகவே விமான நிலையங்கள்ல உள்ள விமானங்களை பராமரிக்க மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள், அதாவது தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் தான் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு சுத்தம் செய்ய ஒரு நிறுவனம், லக்கேஜை கொண்டு போக ஒரு நிறுவனம்னு வெவ்வேறு நிறுவனங்கள் இருக்கும். ஏன்னா விமானம் வந்து நின்னா அந்த டனல் பாதையை, அதாவது பேசஞ்சர் போர்டிங் பிரிட்ஜை செயல்படுத்துறது கூட தேர்ட் பார்ட்டி நிறுவனங்கள் தான். ஆனா ஏர்ஃபோர்ஸ் 1க்கு இந்த தேர்ட் பார்ட்டி நிறுவனங்கள் எதுவுமே பயன்படுத்தப்படுறதில்ல. ஏர்ஃபோர்ஸ் விமானத்தோட படிக்கட்டுகள் இந்த விமானத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால இது தரை இறங்கினதுக்கு அப்புறம் இது தானாகவே திறக்கும். இந்த விமானத்துக்குன்னு லக்கேஜ்களை ஏற்ற தனி கன்வேயர் பெல்ட்டும் இருக்கு. இது தானாகவே லக்கேஜ்களை ஸ்கேன் செஞ்சு ஏத்தும். சாதாரண பயணிகள் விமானம் மாதிரி இல்லாம ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை நிறுத்த அதுக்குன்னு தனி ஆங்கர் இருக்கு. இந்த இடம் விமான நிலையத்துல கிடையாது. இது வாஷிங்டன் டிசில இருந்து தூரமா இருக்கும் ஆண்ட்ரூஸ் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல முழு பாதுகாப்போட நிறுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்க விமானப்படையை சேர்ந்தவங்க தான் இந்த விமானத்தை மெயின்டெனன்ஸ் பண்றது. குறுகிய காலத்துல இந்த விமானத்தை பறக்கவும் தயாரா வைக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி இந்த விமானத்துல இருக்கும் போது அமெரிக்க விமானப்படைக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கவும் ஜனாதிபதியின் உயிரை காப்பாற்றுவதும் தான் இவங்களோட முதல் வேலை. சரி, இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் 1க்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்ப்போம். 4000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா உள்ள இந்த விமானத்துல மொத்தம் 3 டெக்குகள் இருக்கு. இந்த விமானத்தோட அப்பர் டெக்ல இவங்களுடைய தொலைத்தொடர்பு மையம் இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் 1ங்கிறது தரையில மட்டும் இல்ல வானத்திலையும் ஒயிட் ஹவுஸ் மாதிரியே பாதுகாப்பானது. இந்த டெலிகம்யூனிகேஷன் சென்டர்ல 85 தொலைபேசி இணைப்புகள், அதிவேக இன்டர்நெட் மற்றும் டசன் கணக்கான டிவி ஸ்கிரீன்ஸ், முழு மொபைல் கமாண்ட் மையத்தை கொண்டிருக்கு. இதன் மூலமா ஜனாதிபதியும் அவருடைய குழுவும் உலகின் எந்த மூலைக்கும் தொலைபேசி மூலமா எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ள முடியும். இது மட்டும் இல்ல, இதுல இருக்கும் அதிவேக இன்டர்நெட் இணைப்பை வச்சு டிவி ஸ்கிரீன்கள் மூலமா உலகின் எந்த பகுதிக்கும் வீடியோ கான்பரன்ஸ் பண்ணி முக்கியமான மீட்டிங்கள்லயும் ஜனாதிபதியினால பங்கு பெற முடியும். இந்த அப்பர் டெக்கு கீழே தான் லோவர் டெக் இருக்கு. இதுல தான் இவங்களுடைய லக்கேஜ் மற்றும் கார்கோகளை வைக்கும் இடம். இந்த விமானத்தோட மிடில் டெக்ல தான் எல்லா நடவடிக்கைகளும் நடக்கும். இந்த விமானத்தோட முன்பகுதியில தான் பிரசிடென்ஷியல் ஸ்வீட் இருக்கு. இதுல தான் அமெரிக்க ஜனாதிபதியின் அலுவலகமும் ஒரு பெட்ரூமும் டாய்லெட்டும் இருக்கு. இது கூடவே ஜனாதிபதியின் ஃப்ளோர் கார்பெட்ல கூட ஸ்டார் பேட்டர்ன்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது இந்த விமானத்துல எங்கெல்லாம் இந்த ஸ்டார் டிசைன் இருக்கோ அதெல்லாம் ஜனாதிபதியின் பர்சனல் இடம். அவருடைய அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த பகுதிக்கு பின்னாடி தான் ரகசிய சேவைகள், அதாவது சீக்ரெட் சர்வீஸோட இடம். இதுக்கு பின்னாடி தான் சிச்சுவேஷன் ரூம், அதாவது அவசர சூழ்நிலை அறை இருக்கு. இங்க தான் எந்த ஒரு அவசர கால முடிவுகளை ஜனாதிபதி அவருடைய குழுவோட சேர்ந்து கலந்து பேசியதுக்கு அப்புறம் ஒரு முடிவை எடுப்பாரு. இந்த பகுதிக்கு பின்னாடி ஜனாதிபதியோட முக்கிய அதிகாரிகள் மற்றும் குழுவோட குவார்டர்ஸ் இருக்கு. இதுல மொத்தம் 70 பேர் உட்கார முடியும். இதுல வேலை செய்யும் இடம், கான்ஃபரன்ஸ் ரூம், உணவருந்தும் அறை மற்றும் 2 சமையல் அறைகள் இருக்கு. பெரும்பாலான விமானங்கள்ல லிமிடெட் உணவுக்கான மெனுகளையே வச்சிருப்பாங்க. இன்னும் பல விமானங்கள்ல அது கூட இருக்காது. ஆனா ஏர்ஃபோர்ஸ் 1ல இருக்கிற குக்குகள் ஜனாதிபதி கேட்கும் எதையும் தயார் செஞ்சு கொடுப்பாங்க. இதுல
இதுல இருக்கும் சமையல் அறையில அடுப்புகள், மைக்ரோ ஓவன்கள், ஃப்ரிட்ஜுகள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சமையல் அறையில 100 பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவை எளிதா சமைக்க முடியும். சில ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட உணவுகள் இங்க இருந்தாலும் ஜனாதிபதி ஏதாவது ஒரு உணவை கேட்டா அதை சமைக்க தேவையான மளிகை பொருட்களும் இங்க உண்டு. மொத்தத்துல எந்த வகையான உணவும் கிடைக்கும். இந்த மளிகை பொருட்களை சமையல்காரர்கள் வெளியே இருந்து வாங்க அனுமதி கிடையாது. இதோட ஏர்போர்ஸ் 1ல இருக்கும் வசதிகள் முடியல. ஜனாதிபதிக்குன்னு தனிப்பட்ட ஒரு டாக்டர் இந்த விமானத்துல உண்டு. ஜனாதிபதிக்கு ஏதாவது உடல் நல குறைவு ஏற்பட்டா விமானத்தை தரையிறக்கி ஜனாதிபதியை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுக்கான அவசியம் இல்ல. ஏன்னா ஏர்போர்ஸ் 1ல ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்கு. அதுல எல்லா தேவையான மருந்துகளும், அறுவை சிகிச்சை செய்யும் கருவிகளும், ஆபரேஷன் தியேட்டரும் இருக்கு. ஜனாதிபதிக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் போது தேவையான ரத்தத்தை கூட இதுல வச்சிருப்பாங்க. இந்த மினி மருத்துவமனையில இதய துடிப்பை கேட்கும் எக்யூப்மெண்ட்ஸ், ஐவி பம்புகள் போன்றதும் உண்டு. டாக்டர்களும் நர்சுகளும் கூட ஜனாதிபதி கூட சேர்ந்து ஏர்போர்ஸ் 1ல பயணம் செய்வாங்க. விமான போக்குவரத்தின் ரிப்போர்ட்டின் படி வர்த்தக விமானங்கள் அதோட எரிபொருள், அதாவது ஃபியூயலை வச்சு 16 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபியூயலை ஃபில் அப் பண்ண ஏதாவது ஒரு விமான நிலையத்துல தரையிறங்கி ஆகணும். அதுவே ஏர்போர்ஸ் 1க்கு பல நாட்கள் இடைவிடாம பறக்க முடியும். ஒருவேளை இதுக்கு ஃபியூயல் தேவைப்பட்டா பறக்கும் போதே ஃபியூயலை நிரப்பும் அமைப்பு இதுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பவுமே ஏற்படாதுன்னு இருந்தாலும் ஃபியூயலை நிரப்புறதுக்கு ஜனாதிபதியின் விமானத்தை தரையிறக்க நேரம் இல்லைங்கிறதுனால நடுவானில் வச்சே ஃபியூயல் நிரப்பப்படும். ஃபியூயலை நிரப்பும் விமானம் ஏர்போர்ஸ் 1க்காக எப்பவும் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கும். ஜனாதிபதியின் விமானம் நெருங்கும் போது ஃபியூயல் நிரப்பும் விமானமும் கூடவே சேர்ந்து பறந்து அதோட வேகத்தையும் உயரத்தையும் சரி செஞ்சு நடுவானில ஒரு நாசில் மூலம் ஏர்போர்ஸ் 1க்கு தேவையான ஃபியூயலை நிரப்போம். இது மட்டுமல்ல, உலகின் எந்த விமானமும் செய்ய அனுமதிக்கப்படாத ஒரு விஷயத்தை ஏர்போர்ஸ்னால செய்ய முடியும். அது என்னன்னா, எல்லா கமர்ஷியல் விமானங்களுமே அதிகபட்சம் 30,000 அடியில இருந்து 40,000 அடி உயரம் தான் பறக்கும். ஆனா ஏர்போர்ஸ் 1 விமானம் 45,100 அடி உயரத்துல பறக்கும். கமர்ஷியல் விமானங்களுடைய முக்கிய குறிக்கோளே ஃபியூயலை சேமிக்கிறதும் லாபம் ஈட்டுவதற்காகவும் ரொம்ப குறுகிய, அதாவது ஷார்டஸ்ட் தூரத்தை பயன்படுத்துவாங்க. கமர்ஷியல் விமானங்களை விட 5100 அடி கூடுதல் உயரத்துல ஏர்போர்ஸ் 1 பறந்தாலும் ஷார்டஸ்ட் பாதையை பத்தி இவங்க கவலைப்படுறது இல்ல. ஏர்போர்ஸ் 1ஓட பைலட்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் விமானங்கள் கிட்ட இருந்து விலகி பாதுகாப்பா போகிறது தான் இவங்களுக்கு முக்கியம். இதனாலதான் வேறொரு விமானமான போயிங் E4B நைட் வாட்சிங்கிற கண்காணிப்பு விமானமும் ஜனாதிபதியோட ஏர்போர்ஸ் 1 பின்தொடர்ந்து பறந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த விமானத்துக்கு டூம்ஸ்டே பிளேன்னு பேர் இருக்கு. எப்பெல்லாம் ஏர்போர்ஸ் 1 வானத்துல பறக்குதோ இந்த E4B விமானமும் வானத்துல பின்தொடர்ந்து பறக்கும். ஏர்போர்ஸ் 1 வானில் பறக்கும் போது ஏதாவது அணு ஆயுத போர் ஏற்பட்டு அமெரிக்க ராணுவத்தின் முழு தகவல் தொடர்பு அமைப்பும் துண்டிக்கப்பட்டா இந்த விமானம் தகவல் தொடர்புக்கான கட்டளை மையமாக செயல்படும். முக்கியமான ராணுவ அதிகாரிகள் டூம்ஸ்டே விமானத்துல பறக்கும் போது தரையில நடக்கும் ராணுவ நடவடிக்கைகளை இதுல இருந்தபடியே நடத்துவாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கூட சேர்ந்து இதுலயும் ஆன்டி நியூக்ளியர் அமைப்பு இருக்கு. இதனால இந்த விமானம் வானத்துல பறக்கும் போது வான்வழி ஏவுகணைகளையும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் திசை திருப்பி தப்பிச்சு போயிடும். மொத்தத்துல ஏர்போர்ஸ் 1 விமானத்தை பின்தொடர்ந்து ஒரு முழு அமெரிக்க ராணுவ தலைமையகமே வரும்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஏர்போர்ஸ் 1ங்கிறது வெறும் ஒரு விமானம்னு நினைக்காதீங்க. இதுல ஒரே மாதிரியான 2 விமானங்கள் இருக்கு. இந்த 2 ஏர்போர்ஸ் 1லயும் எல்லா வசதிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 2 விமானத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுகளோட வால் பகுதியில் இருக்கும் நம்பர் மட்டும்தான். அதாவது 28,000 மற்றும் 29,000. இது எதுக்குன்னா, ஒரு விமானம் மெயின்டெனன்ஸ்ல இருந்தா இன்னொரு விமானம் பறக்க தயாரா இருக்கும்ங்கிறதுக்காக தான். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பாதுகாப்பு. அதாவது ஜனாதிபதி எந்த விமானத்துல போக போறாருன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாதா. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அமெரிக்காவின் ஏர்போர்ஸ் 1 மாதிரியே இந்தியாவின்